தூத்துக்குடி மாவட்ட கரையோர பகுதிகளில் சிறிய ரக திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து அங்கே இருக்கும் நம்முடைய செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இந்த சம்பவத்திற்கு என்ன மாதிரியான காரணங்கள் மீனவர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது, அங்கு நிர்வாக தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? மட்டுமே வாழக்கூடிய இந்த ஒரு ஜீவனாக இந்த மீன் இந்த திமிங்கல வகையில் பார்க்கப்படுகிறது. இந்த திமிங்கலத்தின் இப்ப இது ஒரு சிறிய வகை திமிங்கலம். இந்த சிறிய திமிங்கலத்தை விட இதன் தாய் திமிங்கலங்கள் மற்றும் இதோடு வந்த திமிங்கலங்கள் என சுமார் 100க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் இந்த பகுதியில் கரைகளில் அடைக்கலம் கொண்டுள்ளன. அதுவும் அது மட்டுமில்லாது கரைகளில் இருக்கக்கூடிய இந்த திமிங்கலங்கள் ஒவ்வொன்றாக தற்பொழுது இறந்து வருகிறது. மிகவும் வேதனைக்குரியது. இந்த திமிங்கலங்கள் எதனால் இங்கு வந்தது, இதன் பின்னணி என்ன, எதற்காக என்பது குறித்து தற்போது ஆய்வு செய்வதற்காக அதாவது மன்னார் வளைகுடா பகுதியைச் சேர்ந்த நீர் மற்றும் கடல்வள இயக்குனர் திரு தீபக் அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள் இதன் பின்னணி என்ன என்பது குறித்து. ஆனாலும் தற்பொழுது உள்ள மிகவும் மோசமான ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் என்பது கரையேறிய இந்த திமிங்கலங்கள் ஒவ்வொன்றாக இறந்து வருவது மிகவும் மோசமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இது நாம் பார்க்கக்கூடிய ஆனந்தலை தொடங்கி தற்போது மணப்பாடு வரைக்கும் உள்ள பகுதியில் தான் பார்க்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி சில பகுதிகளில் இந்த திமிங்கலங்கள் கரை ஒதுங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனவே இவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது மேலோங்கி நிற்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது சில நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த பின்பகுதியில் தான் அந்த கடற்கரை, அதாவது இது கடலிலிருந்து ஒரு சிறு தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் ஒரு சில சிறிய வகை திமிங்கலங்களை இங்கே வைத்து அவர்கள் இங்கு உள்ள மீனவர்கள் பாதுகாத்து வருகிறார்கள். இதனை அடுத்ததாக ஆழமான அந்த கடற்பரப்புக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்காக மாவட்ட ஆட்சியர் அதற்காக திட்டமிடப்பட்டு தற்போது திட்டமிட்டுள்ள, அதாவது 2 படகுகள் மூலமாக அந்த கயிறுகள் கட்டி இந்த பெரிய பெரிய திமிங்கலங்களை, அதாவது 1 டன் 2 டனுக்கும் அதிகமான எடையுள்ள திமிங்கலங்கள் இருக்கின்றன. எனவே அவற்றை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எனவே அந்த பணிகள் ஒரு பக்கம் நடைபெறும் பொழுது இந்த சிறிய வகை திமிங்கலங்கள் அதனை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. எனவே இதனை பாதுகாத்து காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட வேண்டும். அதே போல விரைவிலேயே இதை போர்க்கால அடிப்படையில் செய்தால் மட்டுமே உடனடியாக இவர்களை இந்த வகை திமிங்கலங்களை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் பார்க்கும்போது கூட காலையிலிருந்து காலை 6 மணி முதலே இதை பார்த்து வரும் பொழுது, அதாவது இரவு 12 மணிக்கு பார்க்கும் பொழுது கூட இருந்த சூழ்நிலையை விட தற்பொழுது அதிகாலையில் பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலை மிக மோசமானதாக இருந்தது. கரையேறிய திமிங்கலங்கள் அது மீண்டும் கடலுக்கு செல்லவில்லை. கடலுக்கு செல்வதற்காக மீனவர்கள் எடுத்த முயற்சியும் பலன் தராத நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் சென்றாலும் அலையோடு திரும்பி மீண்டும் அது கரைக்கு வந்து விடுகிறது. கரைக்கு வந்து ஒதுங்கிய திமிங்கலங்கள் தற்பொழுது பல திமிங்கலங்கள், சுமார் 20க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் தற்போது வரை உயிருடன் இல்லை என்பது ரொம்ப வருந்தத்தக்க செய்தியாக இருக்கிறது. கணேஷ், ஐநா சபையின் அழிந்து வரக்கூடிய அரிய வகை உயிரினங்களின் பட்டியலில் இந்த திமிங்கலங்களும் இருக்கின்றன என்று நாம் சொல்லும் பொழுது, இந்த திமிங்கலங்களை உயிரோடு வைத்திருப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் என்ன செய்திருக்கிறது? கடல்வாழ் உயிரின ஆர்வலர்கள் யாரையாவது அழைத்திருக்கிறார்களா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? கண்டிப்பாக, அதாவது கணேஷ், நீங்க பார்க்கலாம், இது சிறிய வகை திமிங்கலங்கள். இந்த திமிங்கலங்கள் அதாவது 1-2 மட்டுமே இங்கு பாதுகாப்பான இந்த நீர்நிலைகளில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த திமிங்கலை தாண்டி, அதாவது இந்த திமிங்கலத்தை தாண்டி மற்ற பெரிய திமிங்கலங்கள் இந்த மூச்சு விடுவதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான ஏற்பாடுகளாக, அது ஆழமான நீரில் மட்டுமே இதனை வாழ வைக்க முடியும். எனவே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அது மட்டுமில்லாது இது எந்த வகையிலும் மக்கள், அதாவது மீனவர்களுக்கோ மற்ற மக்களுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு திமிங்கலமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த திமிங்கலத்தை உடனடியாக பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளாக மீன்வளத்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதே போல நீர் மற்றும் கடல்வள பாதுகாப்பு இயக்குநரும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார். எந்த வகையில் இதனை பாதுகாக்கலாம், எந்த வகையில் அதனை ஆழமான பகுதிக்கு கொண்டு செல்லலாம், எப்படி செல்லலாம் என்ற தற்பொழுது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் தற்பொழுது அந்த எண்ணிக்கைகள் வேகமாக குறைந்து வருவது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் காலை வந்தவர், அவர் இந்த பகுதியில் தான் முகாமிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுத்து வருகிறார். விரைவிலேயே அனைத்தும், அதாவது இங்கே இன்னும், அதாவது இறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பெரிய அளவிலான அந்த திமிங்கலங்களையும் உடனடியாக ஆழமான பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். கணேஷ்.